நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது 77வது வீடியோ. இப்போ சமீப காலமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணுறா, நான் ஜோசியர்னு சொல்கிறேன். நான் ஜோசியர்லாம் கிடையாது, நான் ஜோசியம் பார்க்குறதும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாத சப்ஜெக்ட் பேச வேண்டாம். சரி, நிறைய பேர் இந்த ஜோசியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாரை கேட்டாலும் இவாளை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. தான் ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்றது. பசங்கள்லாம் அந்த காலத்துலலாம் எனக்கு 26 வயசில் கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் மனைவிக்கு வந்து 4 வயசு சின்ன, 22 வயசு அவளுக்கு. நான் 1978 கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தா 40 வயசுன்றான் பையன்றான் ஆள். சொல்ல 45 வயசு எப்படிலாம் பண்ணால் பாதி வாழ்க்கை முடிஞ்சு வருது. எத்தனை வருஷம் இருக்கும்போது தெரியாது. சின்ன வயசில் வரும்போது அப்பா அம்மா ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவாய்ட் பண்ணிடுறா. அது அப்படியே இது வந்து பொண்ணாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பிள்ளையாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ சில பேர் பொண்ணாத்துல தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் பெண்ணை பற்றவன், நான் நிறைய பேர் வீட்டுக்கே நான் போயிருக்கேன். 1008 கண்டிஷன் முதலே போடுறா. அந்த மாதிரிலாம் இருக்குது பிள்ளையாத்தில். ஒரு மாமி கூப்பிட்டுட்டு என்னை இழுத்து கடைசியில் வந்து அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான்ட்டா. சரி, அந்த பையனுக்கு 40 வயசு மேலே எடுத்துப்போ கல்யாணம் ஆகலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் காலங்கள் கனியும் போது டக்குன்னு பண்ணிடணும். இப்போ நான் திருப்பி யோசனை பண்ணும்போது இது திடீர்னு நினைவுக்கு வந்தது. அந்த விஸ்வபதி விட்டு பேசிட்டு இருக்கும்போது அவரே சொன்னார், அம்மா நான் வந்து சப்தபதி க்ஷேத்திரம்னு சொன்னேன். இல்லைப்பா 9 இருக்குது, நான் பார்த்துருக்கேன் 9 அப்படின்னு. என்னென்னா, இந்த 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 க்ஷேத்திரங்கள்லாம் பொன்னேரி வட்டத்துக்கு உள்ளே இருக்குது. காலையில் சாயந்தரத்துக்குள்ளே பார்த்துடலாம். நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தால் கிளம்பினா 6 மணியில் சாயந்தரம் 6க்குள்ளே முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. இதில் என்ன விசேஷம்னா, அம்பாள்லாம் சுவாமியினுடைய வலப்பக்கம் இருக்கும். கல்யாண கோலம்னு சொன்னால் ஈஸ்வரன் பார்வதியை உட்காந்துற மாதிரி திருவேற்காட்டில் கூட இருக்குது, வேதபுரீஸ்வரர் கோவிலில். இடது பக்கம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பெண்ணுக்கு இடங்குடைன்னு சொல்லி ஒரு தமிழ் பழமொழி கூட உண்டு. கல்யாணத்தில் அப்படியே உட்காரும்போது பொண்ணு வந்து இந்த பக்கம் தான் உட்காரணும். இங்கே மணமகனுக்கு வலப்பக்கத்தில் தான் உட்காரணும். அது பற்றி கல்யாண கோலம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது, ஆகமங்களையும் அப்படியே சொல்கிறது. பரமேஸ்வரன் பார்வதி இருக்கும்போது பார்வதி ஈஸ்வரனோட வலப்பக்கம் தான் அது கல்யாண கோலம்னு சொல்லியிருக்கு. இந்த கோவில்லாம் கல்யாண கோபங்கள் உள்ள ஸ்தலங்கள். இந்த கல்யாண கோலத்தில் சிவனும் பார்வதியும் வீட்டில் இருக்கா. வீட்டில் உட்காந்துருக்குல்ல, சிவன் சன்னதி பார்வதி சன்னதி இந்த சைடில் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன். அம்பாள் சிவனையும் வலப்புறம் இருக்க வேண்டும் போட்டிருக்கேன். கல்யாணம் நடக்க போக வேண்டிய நவசிவஸ்தலங்கள் இதெல்லாம் பொன்னேரி வட்டத்தில் தான் இருக்குது. காத்தாலையும் சாயந்தரத்தில் பார்த்துடலாம். முதல் கோவில் இது. இந்த ஆர்டர் வேணால் மாற்றி போங்க, வேணாம். பொன்னேரி நான் இப்போ ஆர்டர் இப்படி போட்டிருக்கேன், ஆர்டர் பின்னாடி சொல்கிறேன் நான். திருப்பாலைவனம். திருப்பாலைவனம்னு கிருஷ்ணதேவராயர் பீரியடில் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் அந்த கோவிலுக்கு. லோகநாயகி சமேத பாலீஸ்வரர் அப்படின்னு பேர். ரொம்ப பழமையான ஸ்தலம் அது. ரொம்ப பெரிய குளம், 16 கால மண்டபத்தோடு இருக்கும். கட்டாயம் பார்க்க வேண்டியது. அம்பாள்லாம் 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். அம்பாள் வந்து அம்பாள் சன்னதி ஈஸ்வரோட வலப்பக்கம் இருக்கும். இது பேர் கல்யாண கோலம் பேர். திருப்பாலைவனம். அது பொன்னேரி டு பழவேற்காடு போகிற ரோட்டில் வந்துடும். அது அடுத்ததாக அரசூர்னு இருக்குது. பொன்னேரிக்கு போகிறதுக்கு முன்னே பொன்னேரி தாண்டி மெதூர் ஒரு இடம் வரும். அங்கேருந்து உள்ளே போனால் அரசூர் வந்துடும். அரசூரில் நல்ல ராஜகோபுரத்தோட 16 பட்ட சோடசகலாமூர்த்தின்ற வாலீஸ்வரர் கோவில் இருக்குது. அம்பாள் பேர் சௌந்தரிய நாயகி. சரி, இதுவும் அதே மாதிரி தான். ஈஸ்வரனுக்கு வலப்பக்கம் இருப்பா அம்பாள் சௌந்தரிய நாயகி. ரொம்ப அழகான ஸ்தலம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த கணபதி கீழே வந்து அவ்வளோ வேலைப்பாடோடு இருக்கும். மிச்ச இடத்துல காமதேனுலாம் இருக்கும் கணபதியோட ஆதாரப்பீடத்தில். பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது. ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தான் கும்பாபிஷேகம்லாம் ஆச்சு. நான் போயிருக்கேன். அதுக்கு பார்க்க வேண்டியது அரசூர். அரசர்கள்லாம் வந்து தங்கின ஊர் இது அரசூர். அவளுக்கு வந்து ஒரு கேம்ப் இதுக்காக ஒரு பண்ணை வீடாட்ட வச்சுருந்தா ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில். அதனால் அரசூர் பேர் இருக்குது. வாலி பூஜைப்படுத்தினா வாலீஸ்வரர். இங்கெல்லாம் பொன்னேரி வட்டத்தில் வாலி நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. வாலி பே ஆஃப் பெங்காலில் குளிச்சுட்டு திரும்பி கிருஷ்ணந்தைக்கு போயிடுவான் வான வழியாக. வாலி பூஜை பண்ணிருந்து. பொன்னேரி ஆனந்தவல்லி வலங்கொண்ட அகத்தீஸ்வரனே போட்டிருப்பா போர்டு. ரொம்ப பழமையான ஸ்தலம். கஜபிரஷ்டபானத்தோடு சிவன் கோவில். அம்பாள் இந்த பக்கம் இருக்கும். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி முகமே தேய்ச்சி போயிருக்கோங்க. அது பழமையை வந்து பறைசாற்றுற மாதிரியே இருக்கும் பொன்னேரி கோவில். அதே மாதிரி ஒரு ஹாலில் பார்க்கப்பட்ட இந்த சைடில் சிவன் சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி எடுத்து அப்படியே சுற்றி வரலாம். அம்பாள் தனியாக சுற்றலாம், சிவனை தனியாக சுற்றலாம். ரொம்ப அழகான கோவில்.
அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த மேலே பார்க்கும்போது. பொன்னேரி. அடுத்து வந்து பழவேற்காடு. திருப்பாலைவனம் தாண்டி தான் பழவேற்காடு போனோம். பழவேற்காடில் பீச் ஓரத்துலேயே அந்த மீனவா கிராமம்லாம் வந்துடும். அங்கே வந்து சமயேஸ்வரர் இருக்கும். அந்த கோவில் வந்து திருவாபுரியை உடஞ்சப்பையில் ஒட்ட வச்சு அதுவே பச்சைக்கல்வா ஒரு அது 1-2 சிலை தான் பச்சைக்கல் இருக்கும். அங்கே பழவேற்காடு சமயேஸ்வரர் போனால் துவாரபாலகர்லேருந்து நந்தியிலேருந்து எல்லாமே பச்சை தான். அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டிய சந்நிதி. அப்படியே சீஷோர் பக்கத்திலே வந்துடும் கோவில். அங்கே வந்து ஆனந்தவல்லி சமேத சமயேஸ்வரர் இதில் சுனாமியான ஒரு காலத்தில் வந்து எல்லா இடமும் மூழ்கி போகும்போது பராசர மகரிஷி கருங்குருபியாக வந்து அந்த லிங்கத்தின் மேலே உட்காந்தாராம். அவர் காப்பாற்றப்பட்டார் சொல்லப்படுறது. சமயத்தில் வந்து காப்பாற்றினாலும் சமயேஸ்வரர் பேர் மீனவ கிராமங்களாம் காப்பாற்றப்பட்டது சொல்லப்படுறது. அந்த காலத்தில் 1000 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு. அடுத்தது சின்ன காவணம். இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த 7 மடம் தான். அங்கே அஷ்டோத்திரவல்லி அஷ்டோத்திரேஸ்வரர் 108 ஈஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி. அவா மட்டும்தான் அஷ்டோத்திரவல்லி ஈஸ்வரனுக்கு வலப்பாகத்தில் இருப்பார். சதுர்வேத புரீஸ்வரர் சிவகாமி தனியாக அது வேறு இருக்குது. அது சொல்ல இங்கே அஷ்டோத்திரேஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி முதல்ல வந்துடும் உள்ள நுழையும் போது. ஸோ சின்ன காவணம். மெதூர்னு சின்ன ஊர் இருக்குது. இங்கேருந்து அரசூருக்கு போக முடியும். காமாட்சி அம்மன் சமேத பர்வதேஸ்வரர். அதாவது சின்ன காமாட்சி ஒரு 3 அடி உயரம் தான் இருக்கும். அது அந்த பர்வதேஸ்வரர் ஈஸ்வரன் பேர். அங்கேயே இந்த மாதிரி தான் வலப்பக்கம் இருக்கும் காமாட்சி அம்பாள். அடுத்து இந்த சின்னம்பேடு, அதாவது சிறுவாபுரி பார்த்துட்டோம். சிறுவாபுரியில் வந்து ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர். இந்த ஆனந்தவல்லி 6 அடி உயரம் இருக்கும். உள்ள நுழையும் போது ஆனந்தவல்லியும் வரும். அப்புறம் அகத்தீஸ்வரர். அதில் வந்து ஆனந்தவல்லிக்கு மூக்கில் 2 ஓட்டம் இருக்கும். நம்ம திருகாணி போடுற மாதிரியே போடலாம். யாராவது மூக்குத்தி வாங்கி போடுங்க, கல்யாணம் ஆகும். சிறுவாபுரியில் இருக்கிற சின்னம்பேட்டில் இருக்கிற ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரருக்கு அந்த ஆனந்தவல்லிக்கு மூக்கு ஓட்டையே இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஒரு குச்சியை நுழைச்சி காமிச்சார் குறுக்கலங்க எனக்கு. ஸோ யாராவது மூக்குத்தி போட்டால் சௌபாக்கியத்தை கொடுக்குற மாதிரி. அவளும் நல்ல துரித சுமங்கலியப்பா போடுறவா. கல்யாண கார்த்திகை வேணும்னா அதுக்கு பே பண்ணுங்க. முருகருக்கு பே பண்ண பாலசுப்ரமணியன் நல்லா வச்சுங்க. திருவாபுரியில் இருக்கிறது பாலசுப்ரமணியன். அது கல்யாணம் வர தரக்கூடிய முருகர் இல்லை. அது இவா தான் கல்யாண வரம் தருவா. அதை பொறுத்துக்கணும். அடுத்தது எருமை வெட்டி பாளையம் இருக்கு. அதாவது இந்த ஜிஎன்டி ரோட்டில் போகும்போது சோழவரம் தாண்டி கார்னோடைய பிரிட்ஜு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் பிரிட்ஜாட்டம் வருது. அங்கே சர்வீஸ் ரோட்டில் அப்படியே கீழே போனால் ஒரு 3-4 கிலோமீட்டரில் எருமை வெட்டி பாளையம் இருக்குது. புராண காலத்துலேருந்து இருக்கிறது. மகிஷாரண்ய கஷேத்திரம்னு பேர். அது அங்கே வந்து அங்காள பரமேஸ்வரி சின்ன குன்றுலையும் இன்னொரு குன்றில் வந்து ராமச்சந்திரமூர்த்தி இருப்பார். சீதா பிராட்டியை மடியில் வச்சுட்டு லக்ஷ்மணன் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். ஒரு 50 படிக்கிறது தான் இருக்கும். அது கீழே வந்து காமாட்சி அம்மன் இருக்கும். இது வரமுக்தீஸ்வரர் பேருங்க. காமாட்சி அம்மன் உடனுரை வரமுக்தீஸ்வரர். எருமை வெட்டி பாளையம் பேர். புராண பேர் வந்து மகிஷாரண்ய கஷேத்திரம் பேர். அங்கே காமாட்சி முன்னாடி வந்துடும். அப்புறமா தான் வரமுக்தீஸ்வரர். ஞாயிறு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சொர்ண ரேகையில் சொர்ணாம்பிகா சமேத புஷ்பரதேஸ்வரர். அது இந்த ஞாயிறு ஸ்தலம். இங்கே ஞாயிறு ஸ்தலத்தில் வந்து சொர்ணாம்பிக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரமே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். 2 கிழக்கு நோக்கிய சன்னதி. அம்பாள் வந்து சிவனுக்கு வலப்பக்கம் இருக்கா. ஸோ இந்த 9 கோவிலையுமே பொன்னேரி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 9 கோவில்லையுமே அம்பாள் வந்து வலப்பக்கம் இருப்பாள். நார்மலாக தெற்கு நோக்கி இருக்கும். மோஸ்ட்லி சிவன் கோவிலில் தெற்கு பார்த்த அம்பாள், கிழக்கு பார்த்த சிவன் இருக்கும். ஆனால் இந்த 9 கோவிலையுமே சிவனும் அம்பாளும் சேர்த்து கிழக்கு பார்த்தா இருக்கும். மோரோவர் அம்பாள் வந்து ஈஸ்வருடைய வலப்பக்கம் இருப்பா. அது கல்யாண கோலம் சொல்லிருக்கு. அகத்தியரால் திருமண கோலம் காண முடியலன்னு சொல்லும்போது இதில் கைலாசத்தில் சிவன் சொல்கிறார், நான் காட்சி அளிக்கிறேன்றார். இந்த இடமெல்லாம் மோஸ்ட்லி அகஸ்தியர் விசிட் பண்ண இடங்கள். ஸோ அகஸ்தியருக்காக ஈஸ்வரன் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து பூஜை பண்ணும்போது அந்த கல்யாண கோலத்தை காமிக்கிறார். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுறது. பெரியவாளாக சொல்லியிருக்கா. கட்டாயம் போக வேண்டிய சன்னதி. 9 கோவிலும் பார்த்துட்டு வந்துட்டா காத்தாலே சாயந்தரத்துக்குள்ள பார்த்துடலாருங்க. இதெல்லாம் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். அதில் நம்ம சில பேர் கேட்குறா எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ கல்யாணம் ஆகும்னா இதுக்கு போனால் தான் ஆகும். அதாவது நான் சொல்கிறது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். நான் சொல்கிறது எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாது. இதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சரி, நான் பல 100கணக்கான போயிருக்கேன் அந்த இடத்துக்கெல்லாம். அதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன்.
கட்டாயம் கல்யாணம் இப்போ இந்த இடத்துக்கு பாதி போகிற கவர் பண்ணாலே நடந்த உங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் தெரியும், சேஞ்சஸ் இன் லைஃபு. ஸோ பசங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த நவராத்திரி ஹாலிடேஸ்லேயே போயிட்டு வாங்க. போகும்போது வெறுங்கையோடு போகாதுங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துங்க, ஈஸ்வருக்கு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுங்க. நம்ம எல்லாம் பண்ணி ஒரு பண்ணுறதை நல்லபடியாக பண்ணுங்க. மாலைகள் வாங்குங்க. அந்த அந்த ஊர் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சில பெரிய ஊர்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன கிராமத்தில் கிடைக்காது எதுவுமே. ஸோ வென் யூ ஆர் கோயிங் விசிட்டிங் த பிளேஸ் பை கார்னா டேக் த மெட்டீரியல்ஸ் வித் யூ. அதை கொடுத்துருவா, தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சுன்னு போனால் நல்லது. இந்த மாதிரி போயிட்டு வாங்க. எப்பயுமே வெறுங்கையை வீசாச்சும் கோவிலுக்கு போக வேண்டாம், எடுத்துன்னு போங்க, சுவாமியை அர்ப்பணிங்க. கட்டாயம் ஆத்துல நல்ல காரியம்லாம் நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த என்னுடைய 77வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.